படைப்பாளராகிய சோதிகளின் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளின்படி செய்து வாழ்கின்ற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவ ஊழியர்களே, உங்களை வெறுத்து விட்டீர்களா என்ற தலைப்பில் பார்க்கப் போகின்றோம். இன்று இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்கின்ற அநேக ஊழியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நான் பெரிய சர்ச்சை கட்ட வேண்டும், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் என்னுடைய சர்ச்சுக்கு வர வேண்டும், எல்லாரும் என்னை பெரிய ஊழியர் என்று சொல்ல வேண்டும், நான் பெரிய பணக்காரனாக வேண்டும், விலை உயர்ந்த கார் வாங்க வேண்டும், பெரிய வீட்டை கட்ட வேண்டும், அதிகமாக பவுனும் பணமும் வரதட்சணையாக கொடுக்கக்கூடிய அதிகமான படிப்பு படித்த சிகப்பு நிறமுள்ள அழகான பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும், குழந்தையை பெற வேண்டும், இந்த குழந்தையை பெரிய படிப்பு படிக்க வைக்க வேண்டும், பெரிய வேலையில் அமர வைத்து பணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட இந்த உலக ஆசைகளையே விரும்பி இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்கிறார்கள். ஊழியமும் செய்யவும் வருகின்றார்கள். அநேக ஊழியர்களும் இந்த உலக ஆசைகளையே விரும்பி அவர்களுடைய சர்ச்சுக்கு போகிறார்கள். உலகத்தில் உள்ளவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உபவாசம் இருந்து ஜெபமும் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகளை குறித்தே இந்த ஊழியர்களும் டிவி நிகழ்ச்சிகளிலும் தங்களுடைய சர்ச்சிலும் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார்கள். இப்படி இவர்கள் எல்லாரும் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டும் இந்த உலக பழக்க வழக்கத்திற்குள் மூழ்கி போகிறது சரிதானா? இவர்களை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை பற்றி பார்ப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களில், பின்பு அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவர்களையும் உங்களுடைய ஜீவனையும் வெறுத்துவிட்டுத்தான் இயேசு கிறிஸ்துவிற்கு ஊழியம் செய்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் சொந்த பந்தங்கள் எல்லாரையும் வெறுக்கச் சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தில் நாம் பிறந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் தானே அதிகமாய் அனுபவித்து வருகின்றோம். இவைகளை தவிர இந்த உலகத்தில் எனத்தை கண்டோம்? இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்தும் கூட நோய்களும் வியாதிகளும் இல்லாமல் வாழ முடிகிறதா? அல்லது மரணம் இல்லாமல் வாழ முடிகின்றதா? இவைகளில் எதுவுமே இல்லை. பின்னே ஏன் நான் இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறேன் என்று என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளும் பிறந்து இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டுமா என்று என்றாவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? இந்த உலகத்தில் நான் பிறந்து பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் என்னோடே கூட
முடிந்து போகட்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்கின்றீர்களா? அல்லது குழந்தைகளை பெற்று அவர்களையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து சிக்க வைக்கின்ற வேலைகளை செய்கின்றீர்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று அநேகர் இந்த உலக பழக்க வழக்கங்களின்படி குழந்தைகளை பெற்று விடுகின்றார்கள். பின்பு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கும் படிக்க வைப்பதற்கும் அந்த குழந்தை வளர்ந்து திருமண வயது வந்தவுடன் திருமணம் முடித்து கொடுப்பதற்கும் பணங்கள் வேண்டும் என்ற எண்ணங்களை அவர்களுக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் ஏற்படுத்தி பண ஆசைகளையும் பொன்னாசைகளையும் பொருளாசைகளையும் மண்ணாசைகளையும் தூண்டிவிட்டு இவைகள் அனைத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும் என்ற ஆசைகளை கொடுத்து இவைகள் அனைத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை அவர்களுடைய இருதயத்தில் விதைத்து இவைகளுக்காய் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் பல பாடுகளையும் பட வைக்கின்றான். இப்படி தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவே வாழக்கூடிய நபராக அவரை மாற்றி விடுகின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இந்த உலக சிக்கல்களில் என்னுடைய ஊழியர்களும் என்னுடைய விசுவாசிகளும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை வெறுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் ஜீவனை வெறுப்பது என்பது நமக்குள் இருக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானை வெறுப்பதாகும். அவன்தான் நமக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து இந்த உலகத்தில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கின்றான். நமக்கு எதிரி நம்முடைய சரீரத்திற்குள் தான் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியரோ ஒரு விசுவாசியோ ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய படிப்பு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும் சரி, கோடான கோடி பணங்களை சேர்த்து வைத்து சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்கும் நோய்களும் வியாதிகளும் மரணமும் வரத்தான் செய்கிறது. இந்த மரணத்திலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கும் வழியைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு 19 அதிகாரம் 27, 28, 29 வசனங்களிலும் லூக்கா 14 அதிகாரம் 25, 26 வசனங்களிலும் பார்க்கின்றோம். ஏன் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் மரணமும் வருகிறது என்றால், இந்த உலகம் படைப்பாளரால் சபிக்கப்பட்ட உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் எந்த ஒரு கஷ்டங்களும் வியாதிகளும் ஒருபோதும் மரணமும் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய இடம் ஏதன் தோட்டமாய் இருக்கின்ற பரலோக ராஜ்யம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாரையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் எல்லாரையும் இந்த உலகத்தில் சீரும் செழிப்புமாய் வாழ வைக்க வரவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய ஊழியர்களே, அன்பான தேவனுடைய விசுவாசிகளே, நீங்கள் சாத்தானை ஜெயித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்காய் வாழப் போகின்றீர்களா? அல்லது சாத்தானிடம் தோற்று இந்த உலக பழக்க வழக்கங்களில் சிக்கி உங்கள் குடும்பத்திற்காக வாழப் போகின்றீர்களா என்பதை நீங்களே நன்கு சிந்தித்து தீர்மானம் எடுத்து கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவரும் எங்களை இரட்சித்தவருமாய் இருக்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, வேகம் வாரும். ஆமேன்.